எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போங்க பஃபெட்டுக்கு வந்து 26 வயசு ஆயிடுச்சு. சரிங்களா? 26 வயசில நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. நம்மளோட 26 வயசில நம்மகிட்ட என்ன இருந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க. ஆனா, அவர்கிட்ட இருந்தது அந்த காலகட்டங்கள்ல, அதாவது நான் சொல்றது 1960க்குள்ள இருந்த காலகட்டங்கள்ல, அவர்ட்ட இருந்தது $1,74,000ங்க. எவ்வளோ பெரிய தொகை! இன்னைக்கு மதிப்பு நீங்க கணக்கு போட்டீங்கன்னா, அது எத்தனை கோடி வரும்னு நமக்கு தெரியல. சரிங்களா? ஆனா அவ்வளோ பணத்த வச்சுட்டு இருந்த மனுஷன், இருந்தது வெறும் மாசத்துக்கு $175 மதிப்புள்ள ஒரு வீட்டுல வாடகைக்கு இருந்தாரு. உங்களால நம்ப முடியுதுங்களா? ஏங்க, நாம மாசம் ரூ. 1,00,000 சம்பாரிச்சோம்னு வச்சுக்கங்களேன், நாமளே ரூ. 1,00,00,000 வீட்ட கட்டிட்டு இஎம்ஐ கட்டிட்டு இருப்போம். ஆனா அந்த மனுஷன் ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு அரண்மனையே கட்டுற அளவுக்கு பணம் இருந்தும், அந்த மனுஷன் வெறும் $175 வீட்டுக்கு வாடகை குடுத்துட்டு இருந்திருக்காருங்க. அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, தன்னுடைய வைஃப்ட்ட சூசிட்டு சொல்ட்டாரு, "இங்க பாரும்மா, உனக்கு மாசத்துக்கு $1000 தான் செலவு தருவேன். சரியா? அதாவது வருஷத்துக்கு $12,000 தான். இதுக்குள்ள தான் வந்து குழந்தைங்களுக்கு நீ துணி வாங்கி போடுறது, சோறு ஊட்டுறது, வெளிய கிளம்புறது, எனக்கு இப்ப என்னைய பார்த்துக்கிறது எல்லாத்துக்குமே இதுக்குள்ள தான் நீ பண்ணி ஆகணும். இதுக்கு மேல ஒத்த பைசா தரமாட்டேன்" அப்படின்ட்டாரு. சரிங்களா? இது இது எப்படின்னா, அவர் கல்லூரி படிக்கும்போது அவர்கிட்ட இருந்த தொகை $9,000. அவர் முடிச்சுட்டு வெளிய வந்து கல்யாணம் ஆகி முடிக்கிறதுக்குள்ள அவர் சம்பாரிச்ச காசு $1,74,000ங்க. மொரட்டு தொகை. அப்புறம் ஆ இதெல்லாம் சம்பாதிச்சு முடிச்சுட்டாரு. இப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னா, இவர் வந்து தனியா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அது அவருடைய குருநாதர் கிரஹாமுடைய ஐடியா படியே வந்து பண்ணுறாரு. அதாவது எல்லாத்துக்கிட்டயும் பணம் வாங்குறது, அதை நிர்வாகம் பண்ணுறது, அந்த நிர்வாகம் பண்ணி ஒரு லாபத்தை எடுக்கிறது, அந்த லாபத்துக்கு ஒரு ஃபீஸை சார்ஜ் பண்ணிக்கிறது. இதுதான் அவருடைய இது. அதாவது முழுக்க முழுக்க அவரோட மூளையத்த யூஸ் பண்ணுறாருங்க. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் சொன்ன மாதிரி $95,000 தன் நண்பர்கள்கிட்ட இருந்தும் உறவினர்கள்கிட்ட இருந்தும் முதலீடா வாங்குறாரு. ஆனால் இவரோட முதலீடு வெறும் $100 தான். இவருடைய ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் வந்து லாபம் சம்பாதிச்சு கொடுப்பேன். முதல் 4% நீங்கள் எனக்கு எதுவுமே கொடுக்க வேணாம். ஆனால் 4%க்கு மேலே எந்த பங்கு எல்லாம் வந்து லாபத்தை அள்ளி கொடுக்குதோ, அதுக்கு நீங்கள் வந்து எனக்கு 50% அந்த லாபத்தில் கொடுக்கணும். 2வது, நஷ்டம் வருது அப்படின்னா, அந்த நஷ்டத்தில் 25% நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற இது ஒரு நியாயமான ஒரு முதலீடு பண்ணி கொடுக்கக்கூடியவர்களுடைய செயல். 25% நஷ்டம் நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் லாபத்தில் 50% வந்துடணும் அப்படின்ட்டுருக்காரு. இதை நம்ம வேறு மாதிரி கூட சொல்லலாங்க. இந்த கால்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா? ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து நான் இன்னைக்கு இந்த ஷேர் மேலே போகுது, அந்த ஷேர் மேலே போகுது, இதை நீங்கள் வாங்குங்க அப்படின்ட்டு. இது வந்து உங்களுக்கு நான் புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, கால்ஸ் கொடுக்குறவனுக்கு வந்து தெரியும். நீங்கள் ₹1,00,000 போட்டிங்கன்னா நாளைக்கு ₹2,00,000 மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நான் உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்கிறேன்னா, ஒரு மந்திரவாதி வரான்னு வச்சுக்கங்க. மந்திரவாதி, அது எந்த மந்திரவாதியானாலும் இருக்கலாம். அவன் வந்துட்டு உங்கள் வீட்டில் வந்து புதையல் இருக்குதுங்க, புதையல் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வந்து குறி சொல்லிட்டு போகிறாரு. ஏன் அந்த மந்திரவாதிக்கு வந்து அந்த வீட்டில் புதையல் இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சுதுன்னா, அவனே அந்த வீட்டை விலைக்கு வாங்கிட்டு அவனே புதையல் எடுத்துகிட்டு போகிறான். இது அதே தான் கால்ஸ்காரனுங்க. அவன் வந்து ஒரே நாளில் பணத்தை டபுள் ஆக்க முடியும், 100% ப்ராஃபிட் தர முடியும் அப்படின்னா, அவனே கடனை வாங்கி ஒரே நாளில் ப்ராஃபிட் பார்த்துட்டு அதெல்லாம் கடன் அடிச்சுட்டு போக வேண்டியதானே. ஆனால் இங்கே வந்து எப்படின்னா, கால்ஸ் கொடுக்குறவனெல்லாம் எப்படி மந்திரவாதி எப்படின்னா, தங்கம் கிடச்சிதுன்னா அது பாதி எனக்கு, தங்கம் கிடைக்கலன்னா நட்டம் வர உங்களுக்கு. அதே மாதிரி தான் கால்ஸ் கொடுக்குறவனும் அப்படி தான். லாபம் வந்தால் பாதி எனக்கு, நஷ்டம் வந்தால் அது உங்கள் பொறுப்பு. ஆனால் பஃபெட் அப்படி செய்யலைங்க. லாபத்தில் இவ்வளோ 50%, நஷ்டத்தில் 25% அப்படின்ட்டு முதல்லையே பேசி முடிவு பண்ணிக்கிறாரு. அப்புறம் முதல் முறையாக வந்து அவருக்கு வந்து இந்த நியூயார்க்லாம் போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் கம்பெனி ரன் பண்ணுறதெல்லாம் அவருக்குலாம் பிடிக்கலிங்க. ஏன்னா ஒரே க்ரௌடட் ஏரியா. அதனால் வந்து அவர் வந்து தனிமையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாரு. அவர் ஃபேமிலியோடு இருக்கணும்னு ஆசைப்பட்றாரு. அதனால் வந்து அவருடைய சொந்த ஒமேகாலேயே வந்து இதை நடத்துகிறாரு. அதனால் எப்போ வேணாலும் வேலை செஞ்சுக்கலாம். நமக்கு மேலே பாஸ் கிடையாது, நாம் தான் பாஸு. நாம் எல்லாத்துக்கும் நல்ல லாபத்தை பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவருடைய குடும்ப வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, சூசி வந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டாங்க. குழந்தைங்க எல்லாத்தையுமே பார்த்துக்கிறாங்க.
ஆனால் வந்து நம்ம பஃபெட்டுக்கு வந்து இதெல்லாம் வந்து பிடிக்கவே பிடிக்காது. வீட்டுக்குலாம் வந்தால் கைமுய் குழந்தைங்களாம் கத்திட்டு இருக்கிறனால இவருக்கு ரொம்பவே எரிச்சலாக இருக்குது. அதனால் வீட்டுக்கு வந்த உடனே மேலே குடுகுடுன்னு ஓடி போய் கதவை சாத்திட்டு உள்ளே உட்காந்து கணக்கு வழக்கெல்லாம் புக்கெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருவாருங்க. நம்ம ஆள் அந்த மாதிரி கேஸ் தான். நமக்கு வந்து நம்ம ஆளுக்கு வந்து பணம் பண்ணுறேன்னா சொல்லு, நீ மணிக்கணக்கில் வேணால் நான் பேசு. இந்த மாதிரி வெளியே கூட்டிகிட்டு போ, டூர் கூட்டிகிட்டு போ, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணு, என் கூட உட்காந்து அரை மணி நேரம் பேசு, இந்த மாதிரிலாம் பேசினா நம்ம பஃபெட்டுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது. அதாவது இது வந்து இதெல்லாம் நடக்குது வந்து 26 வயது அந்த காலகட்டங்கள்லேன்னு வைங்களேன். அப்புறம் இது மாதிரி வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது கிரஹாமோடைய நியூ மேன் கிரஹாம் அந்த கம்பெனி வந்து க்ளோசிங் செரிமனி நடக்குது. அதாவது அந்த கம்பெனி இதோட நாங்கள் முடிச்சுக்கிறோம் அப்படின்ட்டு வரும்பொழுது எல்லா நிருபர்களும் கேட்குறாங்க, ஏன் நீங்கள் வந்து அடுத்த வாரிசு உருவாக்க மறந்துட்டீங்களா அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. அப்போ வந்து கிரஹாம் சொல்கிறாரு, மனசுக்குள்ளே சொல்கிறாரு, நான் அடுத்த வாரிசு உருவாக்கிட்டேன், அடுத்த வாரிசு ரெடியாக இருக்கிறாங்க, ஆனால் ஒரே ஒருத்தர் தான், அதுதான் பஃபெட் அப்படின்ட்டு அதோட இந்த சாப்டரை முடிக்கிறாங்க. அடுத்த சாப்டரில் பார்க்கலாம்.